सब ठीक हो जाएगा यार। बेटा लग रहा है तो ये पहली बार है। வேணா என்ன விட்டுடு வேணா अब कहाँ जाएगा तू? उठा उठा कहाँ जाएगा तू? अम्मा बस उठा क्या कर? अम्मा ஈஸ்வரி ஈஸ்வரி வரேங்க. ஈஸ்வரி உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதுல ஒண்ணும் என்ன இல்ல. போன் வந்தேம்மா? வாங்க சொல்றேன், உட்காருங்க. என்னாச்சு? இருங்க சொல்றேன். இந்த அட்ரஸ பாருங்க. பாம்பேல தேன்மொழியை ஒரு சேட்டு வீட்டுல விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லங்க, அவரோட அட்ரஸ் கேட்டீங்கல்ல, அந்த அட்ரஸ் தாங்க இது. அங்க போய் விசாரிச்சு பாருங்க. அப்புறம் நான் இருந்த இடத்தோட அட்ரஸும் இதுல இருக்கு. நிச்சயமா தேன்மொழி என்னை தேடி அங்க வந்திருப்பா. அந்த இடத்த தான் போலீஸ் ரைட் பண்றாங்கம்மா? இல்லைங்க, பக்கத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு. அங்க நூர்ஜஹான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு தேன்மொழினா ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. இப்படியும் தேன்மொழி அங்க போய் பார்த்திருப்பா. அவங்க கிட்ட கேட்டா தேன்மொழி இருக்கிற இடம் தெரியும். ப்ளீஸ் விசாரிச்சு பாருங்க. நீங்க மும்பைக்கு எப்ப போறீங்க? நெக்ஸ்ட் வீக் போலான்னு இருக்கேன். அடுத்த வாரமா? நாளை தள்ளிக்கிட்டே போறீங்களே. ஜிஹெச்ல லீவு கேட்டிருக்கேன். யமுனா வேற இல்லையா, நம்ம ஹாஸ்பிட்டலையும் நானே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. யமுனா வந்ததும் நான் உடனே மும்பை கிளம்புறேன். என்னங்க, வேற யாராவது டாக்டர் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லக்கூடாதா? ஒரு வாரம் தானே. இல்லைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்குது. நேத்து ராத்திரி கூட பயங்கரமான கனவு கண்ட. தேன்மொழியே ஒருத்தன் ஈஸ்வரி, நம்ம மனசுல இருக்கிற பயத்தோட வெளிப்பாடுதான் கனவா வருது. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. தேன்மொழிக்கு எந்த கெடுதலும் நடக்காது. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அதுவே பாதி நல்லது நடக்க காரணமா இருக்கும். நாம மனசுல நினைக்கிறதுக்கும் ரியல்லா நடக்கிறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இதோ பார், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். சரியா? ஆமா, ராஜு எங்க? வீடு போயிடலாம். இங்கதான் கடைக்கு போயிருக்கா. ஓகே, சரி. தெம்பா ஒரு காஃபி சாப்பிடுவோமா? நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். கல்பனா, நீ கொடைக்கானலுக்கு வரது இதான் முதல் தடவையா?
இல்ல யமுனா, 5th வரைக்கும் நான் சென்னையில தான் படிச்சேன். அப்போ வெக்கேஷன்ல டாடி ஒரு தடவை என்னை கொடைக்கானல் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப எதுவும் ஞாபகம் இல்ல. அதனால என்ன, கேம்ப் முடிஞ்ச உடனே ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு போலாம். ஹலோ, அங்க டாடி உங்க நிச்சயதார்த்தத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா இங்க 1 வீக் டேரா போடணுமா? ஆமா ரவி, கேம்ப் முடிஞ்ச உடனே போயிடலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, போயிடலாம். அதான் கரெக்ட். சரி, வேற என்ன ப்ரோக்ராம்? ரவி, 2 பேரும் இங்க குடிச்சிட்டு வராங்க பாரு. இரு பாத்துருவோம். வரைக்கும் அவனை நான் பார்த்ததே இல்லையா இங்க. செம பொண்ணுங்க மாம்சு. மாம்சு, ரவி. இது உனக்கு, அது எனக்கு. கல்பனா, யமுனா, பின்னாடி வாங்க. ஏய், நீ யாரா? ஓ, நீ தான் வாட் ஏஜென்ட். நான்சென்ஸ். யாரா நீங்க? உன்கிட்ட ஃபோன் பண்ணி 2 பொண்ணுங்க கேட்டல, அவங்க தான் நாங்க. ராஸ்கல்ஸ், யாரு என்னன்னு விசாரிக்காம வார்த்தையை விடாதீங்கடா. வெளில போங்கடா. இங்க பாரு மாப்ள, நம்ம சொன்ன பொண்ணுங்க இதுங்களா போல இருக்கு. என்ன போயிடலாமா? போயிடலாமா? நம்ம சொன்ன பொண்ணுங்க என்னனால இங்க வரும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். என்ன பண்றது அது வரைக்கும்? என்ன பண்றதா? அதான் 2 பேர் இருக்காங்கல்ல. ஏய். ஏய். ராஸ்கல், செருப்பு பிஞ்சிடும். டேய் போங்கடா வெளிய. ரவி, எதுக்கு பாத்துட்டு இருக்க? அடிச்சு துரத்து இவங்கள வெளிய. ஏன் மாப்ள கைய ரவி, ஏய், இது எங்க ஏரியா. இது எங்க பாஸோட கெஸ்ட் ஹவுஸ். என்ன ரவி இது? ஏய், இங்க நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்க பாஸே கண்டுக்க மாட்டாரா? ஓகேவா? விடுங்க, நான் போய் மனசருக்கு ஃபோன் ஏய், கையை வைக்காத. யார் அவன்? நீ எங்க வேணாலும் போய் போன் பண்ணிக்க. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியா, இதுதான் எங்க பாஸோட போட்டோ. ரவி, இவன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல எங்க கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணால, அது இவன் தான். இந்த ராஸ்கல் தான். எங்க பாஸோட கையில தான் கொடைக்கானலே இருக்குது. ரவி, இனி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற தவிர வேற வழி இல்ல. இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. அம்மாடி, கொஞ்சம் அமைதியா இருமா. மாப்ள, நம்மளுக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இன்னைக்கு உனக்கு, சீ. நாளைக்கு எனக்கு. ஓகேவா? மாப்ள, மாப்ள, அண்ணே ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. நம்மள ஏமாத்த மாட்டாரு. நாளைக்கு அப்படியா? வரலாம் வா. வரேன் பாப்பா. வாட்ஸ் ஆல் திஸ்? என்ன ரவி இது? அவனுக்கு பாட்டுக்கு தைரியமா வந்து அசிங்கமான பேசிட்டு போறானுங்க. யமுனா, அவன் இடத்துல தங்கிருக்கோன்ற தைரியத்துல தான் அந்த ராஸ்கல் அன்னைக்கு உங்க புடவை பிடிச்சி இழுத்தான். இன்னைக்கு அவங்க ஆளுங்க எப்படி கலட்ட பண்றான்? ரவி, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க எங்கேயாவது போயிடலாம். வெயிட் பண்ணு. மனோ சாருக்கு கன்வே பண்ணிட்டு போலாம். சரியா? ஏய் வாட்ச்மேன், நீ வாயா. சார் என்னையா நீ இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கண்டுக்காம போயிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? சார் அவங்க ஐயாவோட ஃப்ரெண்டு, நான் ஏதாவது சொன்னா என் வேலை போயிடும் சார். யமுனா, முதல்ல 2 பேரும் உள்ள வாங்க. வா. அண்ணன் இருக்காரா? இருக்காரு. அவரை பார்க்கணும். நீங்க யாரு? நாங்கள் 2 பேரும் பஞ்சாயத்துக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் எப்படி வாங்க. வணக்கம். என்னையா? இவங்க வணக்கம். அண்ணனை பார்க்கணுமா? வாங்க. இங்கே இருங்க. வணக்கண்ணே. வணக்கண்ணே.
நீ சிவலிங்கம், ஆமாண்ணே. நீ முத்துக்காளை. ஆமாண்ணே. ம், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஆமாண்ணே. எப்படி இவ்வளவு பக்காவா சொல்றேன்னு பாக்குறீங்களா? மதுரையில் இருக்கிற எல்லா பங்காளிங்களையும் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்டா. அதுல பாதி பேர் வந்துட்டு போயிட்டானுங்க, இன்னும் பாதி பேர் வருவானுங்க. அதுல நீங்களும் ஒண்ணு. ஏய் அண்ணே, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அண்ணே, எங்க ஊர் வாடிப்பட்டியில எனக்கு 10 ஏக்கர், இவனுக்கு 10 ஏக்கர் நல்லா இருக்குண்ணே. ஆனா 2 பேருக்கு பொதுவா ஒரே ஒரு கிணறு தானே இருக்கு. நிலத்துல வேற இடத்துல போர் போடலானாலும் எங்கேயும் நீராதாரம் இல்லாம போச்சுண்ணே. அந்த பொது கிணத்துல தண்ணி எடுக்கிறதானே எங்க 2 பேருக்கு உள்ள பிரச்சனையே. ஆளுக்கு 1 மணி நேரம் மோட்டர் போடுறதுன்னு ஏற்பாடுண்ணே. அதுக்கு கட்டு பண்ணும்ல. திருட்டுத்தனமா ராத்திரில தண்ணி எடுக்கிறது எந்த ஊர் நியாயம்ண்ணே? நீங்களே சொல்லுங்க. ஏய், யாரா திருட்டுத்தனமா தண்ணி எடுக்கிறது? அது ஓம் புத்தி. இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிக்கிட்டு இருந்தா வெட்டி பொலி போட்டுருவேன். பாத்தீங்களாண்ணே, உங்க முன்னாடியே என் மேல பாயிரா. இதே அக்கப்புறம் தானே தினமும் ஆளை வச்சு மிரட்டுறானே. என் உசுருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு இவன் தானே காரணம். இல்லண்ணே, இவன் பொய் சொல்றான். இவன் பேச்ச நம்பாதீங்க. என் மனசாட்சிக்கு நேர்மையா நடக்கிறவனே, என் குலசாமி நொண்டி வீர மேல சத்தியமா சொல்றேன். எப்போ பங்காளி பகையாளி ஆயிட்டீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஆத்தாளோட தாய்ப்பாலை குடிச்சிட்டு ஒருத்தன் உயிரை ஒருத்தன் குடிக்க கூடாது. அது ஆட்டாளுக்கு செய்யற பாவம். என்ன செய்யலாம்னு நீங்க சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேண்ணே. நானும் கட்டுப்படுறேண்ணே. ம், யாரு சமாதானம் பண்ணி வச்சாலும், யாரு பஞ்சாயத்து பண்ணி வச்சாலும் உங்களுக்குள்ள அந்த பழைய பாசம் வந்து ஒட்ட போறதில்ல. பகமாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ளேருந்து வெளிவந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காவு கொடுக்காம ஓயாது. அதனால சொல்லுங்கண்ணே. சொட்டு பெருசா உயிர் பெருசான்னு முடிவு பண்ணீங்கப்பா. முடிவு பண்ணுங்கப்பா. சொத்தை சம்பாரிச்சுக்கலாம், உசுரை சம்பாதிக்க முடியுமா? அது முடியாதுண்ணே. ம், அப்படின்னா நான் சொல்றபடி கேளுங்க. சொல்லுங்கண்ணே. மொத்தம் 20 ஏக்கர் தேருமா? ஆமாண்ணா. தேருண்ணே. ஏரியாவில் என்ன விலை போகுது? அந்த ஏரியாவில் 1 ஏக்கர் 50,000 ரூபாய்க்கு போகுது. மொத்தம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போகுண்ணே. உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மொத்தத்தில் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்றேன். பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போடுங்க. கருப்பு, அண்ணே, நான் வேணும்னா என் நிலத்துல வேற ஒரு இடத்துல போர் போட்டு பாத்துக்கிறேண்ணே. அண்ணே, நானும் என் நிலத்துல போர் போட்டுக்கிறேண்ணே. பொது கிணறு பொதுவாகவே இருக்கட்டுண்ணே. என்னடா திடீர்னு 2 பேரும் ஜகா வாங்குறீங்க? இந்த வரதராஜன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டு என் அனுமதி இல்லாம யாரும் வெளியில போக முடியாது. கருப்பு, அண்ணே, ஏய் கையெழுத்து போடுறேன். அண்ணே போடுறாங்க. ஜானி, ஏய் போடுறாங்க. அண்ணே போடுறானா? ஜானி, நேரமாகுது. ஏய் போடுறா. அண்ணே போட்டாதீங்கண்ணே. நான் வேணா கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். நான் புள்ள குட்டிக்காரனே. போடுறா. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கண்ணே. ஏய், 5 பைசா கூட இல்லாம உங்களை என்னால திரட்ட முடியும். ஆனா நான் நியாயஸ்தன். ஏய், அண்ணே. ஆளுக்கு 2 லட்சத்தை கொடுத்தனுப்பா. சரிண்ணே. அண்ணே 5 லட்சம்னு சொன்னீங்க. ஜானி, வெத்தலை பாக்கல ஆளுக்கு 4 வச்சு அனுப்பு. அண்ணே அண்ணே, அந்த 4 லட்சம் ரூபாயாவது கொடுங்கண்ணே. ம், எழுந்துரு. ஏய் குடா. ஏய் சொல்லுங்கண்ணே. இவங்க கூட போய் சரிங்கண்ணா. அந்த இடத்த காலி பண்ணிட்டு சரிங்கண்ணா. சுத்தி இரும்பு வேலி வச்சுட்டு வா. சரிண்ணே. ஆ. ஏய் ஏய் வாங்க. வாங்கயா. வா. ஹலோ அண்ணே, நான் கொடைக்கானல்ல இருந்து இளங்கோ பேசுறேனே. சொல்றா. நாங்க பண்ண கலாட்டாவுல சுரேஷோட எஸ்டேட்ல இருந்தவங்க நாளைக்கு காலி பண்ணிடுவாங்க. எப்படா? நம்ம ஆளுங்க 2 பேரும் குடிச்சிட்டு போய் பொண்ணுங்களை வச்சு பிரார்த்தல் பண்ற மாதிரி கலாட்டா பண்ணாங்க. அதுல கெஸ்ட் ஹவுஸுக்கு கெட்ட பேர் ஆயிருச்சு. அதனால கன்ஃபார்மா நாளைக்கு அவங்க காலி பண்ணிடுவாங்கண்ணே. அங்க எவன் வந்து தங்கினாலும் அவனை விரட்டுறா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடம் என் கைக்கு வந்து ஆகணும். அந்த கெஸ்ட் ஹவுஸ் நிச்சயமா உங்களுக்கு தானே. டிஐஜி சந்திரசேகர் சென்னையில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வராரு. ரொம்ப நல்ல மனுஷன்.
நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். சரி மதன், அப்புறம் நம்ம ஏரியாவில் நடந்த ரெட்ட கொலை கேஸ்ல ஒருத்தன் அப்ரூவர் ஆயிட்டான். அவனை அடிச்சு 4 போடு போட்டதுல பல உண்மைகளை கக்கிட்டான். இன்னொரு கொலையாளி சேலத்துல எங்கேயோ தலைமறைவா இருக்கானா. அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டா நல்லா இருக்கும். காஃபி எடுத்துக்கோங்க. உள்ள போய் என் யூனிஃபார்ம் ஆன் பண்ணி வை. சரிங்க. இருடா. என்னங்க, இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணும்போது அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தோடய தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதை நீங்கள் கட்டிட்டு வரும்போது ரொம்ப அம்சமாக இருக்கீங்க. இன்னும் 4 கை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு, அப்படியே மகாலட்சுமி தாங்க நீங்க. ஏங்க, இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எப்பவாவது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாரியை நம்ம ஆள் எடுத்து கொடுத்துருக்காரா? எடுத்து கொடுத்துருக்காரு. தயங்குறீங்க? நான் இருக்கேன்னு தானே போய் சொல்றீங்க. நீ என்னடா சொல்ற? இந்த பொம்பளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு அதிகமா தெரியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே, உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டா சந்தோஷம் தான் எனக்கு. காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். நான் வரேன். அம்மாட்ட சொல்லிடுங்க. பாண்டி, நான் கிளம்பட்டுமா? வரேன். ஏண்டி, அடுத்தவன் வாங்கி கொடுத்த சேலை உனக்கு அவ்வளவு நல்லா இருக்கா? நான் அப்படி சொல்லல. அவர் பாராட்டிட்டு போறாரு, அதுக்கு நான் என்ன செய்வேன்? நடிக்காதே, நடிக்காத. அவன் பாராட்டுறது உனக்கு பிடிச்சிருக்கு, அதான் இப்படி வழியற. ஐயோ, சத்தியமா அப்படியெல்லாம் இல்லைங்க. புருஷன் பக்கத்துல இருக்கும் போதே அடுத்தவனோட மனசளவுல சல்லாபிக்கிறவ குடும்ப பொண்ணு இல்ல. அவளுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நீ சம்பாதிச்சிடாத. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே.